பயிற்சி 4.4ல் இருக்க 8th சம். தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதே வேலையை செய்ய தச்சர் பி ஆனவர் தச்சர் ஏயை விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார். இருவரும் இணைந்து வேலை செய்து 22 நாற்காலியின் பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரமாகும்? அதுதான் கொஷின். ஆன்சர் பார்க்கலாம். ஏன்றவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்து 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். பின்றவர் ஏயை விட கூடுதலாக 3 நிமிடங்கள் எடுத்துக்கிறாரு. அப்போ 15 + 3 18 நிமிடங்கள். அப்போ ஏன்றவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். பின்றவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 18 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். இப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு நாற்காலியோட பாகங்களை பொறுத்து 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். 1/15 + 1/18. இங்கே என்னது அப்படின்னா காமனாக நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே என்ன பண்ணலாம், 15 × 6 பெருக்கணும்னா 90 வரும். இங்கே கீழே அப்போ 18 × 5 பெருக்கணும்னா 90 வரும். அப்போ மேலேயும் நம்ம அதால் பெருக்கணும். அப்போ 6 + 5 = 90, 11/90. ஓகே, அப்போ இருவரும் சேர்ந்து ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 11/90 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கின்றன. அப்போ 22 நாற்காலியின் பாகங்களை பொறுத்த எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். 2 பேரும் சேர்ந்து இப்போ A + B = 90/11. இப்போ 1/11/90 இது கீழே இருக்கா, அப்போ இது இங்கே மேலே போகும். அப்போ 90/11 × 22, ஒரு 11 ஈர் 11 22, 90 × 2 180 நிமிடங்கள். அப்போ 22 நாற்காலியின் பாகங்களை பொறுத்து 180 நிமிடங்கள் ஆகும். ஓகே, அடுத்தது 9th சம். ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்களில் முடிப்பார். அவர் 15 நாட்கள் மட்டுமே வேலையை செய்கிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 24 நாட்களில் முடிக்கிறார் எனில் அந்த வேலையின் 80% இருவரும் இணைந்து முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. ஓகேவா, இது கொஞ்சம் சுற்றி வளைக்கிற மாதிரி இருக்கும், புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. ஆன்சர் பார்க்கலாம். ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாளில் முடிக்கிறாரு. ஆனால் அவர் 15 நாள் மட்டும் தான் வேலை செய்கிறாரு. 45 நாளில் முடிப்பார், ஆனால் அவர் 15 நாள் மட்டும் தான் வேலை செஞ்சுருக்கார். அப்போ 15/45 அப்படின்னா ஒரு வேலையை. ஓகேவா, இதை கேன்சல் பண்ணால் 1/3 கிடைக்கும். ஓகேவா, இப்போ பியோட வேலை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ ஒரு வேலையில் 1/3 வேலையை ஏ பண்ணிட்டாரு. அப்போ பியோட வேலை என்ன கண்டுபிடிக்கலாம்னா பியின் வேலை 1 - 1/3. அந்த ஒரு வேலை 1 - 1/3 இது 3 - 1 2/3 2/3 கிடச்சிரும். இப்போ பியின் வேலையினா பி ஆனால் 24 மீதமுள்ள வேலை 24 நாளில் முடிச்சிடறாரு. இப்போ பியோட வேலை கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒரு வேலை 24 நாளில் முடிக்கிறாரு. இப்போ 1/24 × இந்த 2/3 இதை கேன்சல் பண்ணால் 1 2 12 24, 12 × 3 36. ஓகேவா, அப்போ பி ஆனவர் ஒரு வேலையை 36 நாளில் முடிக்கிறார். ஓகே, ஏன்றவர் ஒரு வேலையை 45 நாளில் முடிக்கிறாரு. பின்றவர் ஒரு வேலையை 36 நாளில் முடிக்கிறாரு. அப்போ 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அப்போ A + B = 1/45 + 1/36. இங்கே காமனாக என்ன வரலாம் அப்படின்னா 180 வரலாம். 180 வரதுக்கு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல மேலேயும் கீழே 4ஆல் பெருக்கணும். இங்கே 36, இங்கே மேலேயும் கீழே 5ஆல் பெருக்கணும். அப்போ 4 + 5 = 180. அப்போ 9/180. அப்போ 1 9 9 ஈர் 9 18 0. அப்போ A + B = 1/20. அப்போ ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து. ஏ மற்றும் பி சேர்ந்து முடிக்க 20 நாட்கள் ஆகும். ஓகேவா, இங்கே என்ன கேட்குறாங்க, 80% 2 பேரும் சேர்ந்து முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. 80% அப்படின்றனால நம்ம என்ன பண்ணோம், 80/100 × 20. ஓகே, இங்கே இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 8 × 2 16 நாட்கள். இப்போ ஏ மற்றும் பி சேர்ந்து 80% வேலையை முடிக்க 16 நாள் ஆகும். ஓகேவா, இங்கே மொத்தம் 20 நாளில் முடிக்கிறாங்க. 80% வேலையை முடிக்க 16 நாள் ஆகும். ஓகேவா, அடுத்த 10th சம். ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார் என காண்க. ஓகேவா, ஆன்சர் பார்க்கலாம். இங்கே ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு வேகமானவர். ஏன்றவர் இங்கே பி 3 மடங்கு வேகமானவர். ஃபஸ்ட்டு பி பார்த்துடலாம். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாளில் முடிப்பார். இதை டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. பியோட வேலை ஒரு வேலையை 24 நாளில் முடிக்கிறாரு. ஏன்றவர் என்னது, பியை விட 3 மடங்கு வேகமானவர். அப்போ இவரை விட 3 மடங்கு வேகமானவர். ஓகேவா,
அப்போ என்னது பிஏ விட 3 மடங்கு. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பியோட ஆன்சர் வந்து என்னது 1 ஒரு வேலை 24 நாளில் முடிக்கிறாங்க. 3 மடங்கு வேகமானவரா இன்ட்டு 3. அப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? இங்கே 1 3 3 8 3 24. அப்போ 1/8. இவர் 24 நாளில் பண்ணுறத இவர் 8 நாள்லேயே பண்ணிடுறாரு. ஓகே, அதுதான் இதோட மீனிங். அப்போ 2 பேரும் சேர்ந்து முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி பார்ப்போம். அப்போ a + b இஸ் ஈக்குவல் டு, அப்போ a வந்து என்னது 1/24 ப்ளஸ் பின்றது என்னது 1/8. அப்போ இங்கே 24 இருக்கா, அப்போ இங்கே 24 வரணுமா? அப்போ என்ன பண்ணலாம், மேலே கீழே 3 பெருக்கலாமா? அப்போ 1 + 3/24. அப்போ இது பண்ணோன்னா 4/24 கேன்சல் பண்ணால் 1 4 5 6 அப்போ a + b இஸ் ஈக்குவல் டு 1/6. அப்போ a மற்றும் b இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க 6 நாட்கள் ஆகும். ஓகே.